VV National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். ஒவ்வொரு அமாவாசைக்கு 12 மணிக்கு அந்த அம்மா ஊஞ்சலில் ஏற்றுவாங்க. அதாவது அந்த ஊஞ்சல் நேரத்தில் என்னெல்லாம் விண்ணப்பம் வைக்கிறாங்களோ, என்னெல்லாம் அவங்களுக்கு தோஷங்கள் இருக்கோ எல்லாமே நிவர்த்தி ஆகும். மோகினியை வசப்படுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக வசப்படுத்தலாம். மாந்திரிகங்கிறது கடல் மாதிரி ஒரு உயிரை கொல்லவும் முடியும். மாந்திரிகம் வைக்கவும் முடியும், அதே மாதிரி அதை கிளியர் பண்ணுறதுக்கும் நம்ம மந்திர பிரயோகங்கள் அப்படிங்கிறது பண்ண முடியும். அப்போ இந்த மாந்திரிகத்துலேருந்து தப்பிக்க முடியுமா? நான் நிச்சயமாக முடியும். அப்போ மயான கொள்ளை அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா மாசாணி தாய் சொல்லலாம், காளி சொல்லலாம், பைரவி சொல்லலாம். நிறைய அகோர தேவதைகள் எல்லாமே நைட்டு பூஜை தான் விரும்புவாங்க. அதே மாதிரி ராகு கேது தோஷங்கள் இருக்கிறவங்க இந்த மயான பூஜைகளில் கலந்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக நிவர்த்தி ஆகும். ரசூலுல்லாஹ்வுக்கே அவரே தன்னோட கைப்பட இறை சக்தியால் எழுதி வச்சிருக்காரு. நம்மளை எப்படி இறைவன் படைச்சிருக்கானோ அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத தேவதைகளும் இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆன்மீக கட்ஸ் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற அனைத்து மக்களுக்கும் செல்வ செழிப்பு உண்டாகி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும்னு இறைவனிட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பில்லி, சூனியம், ஏவல் மூன்றுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இன்னைக்கு கேட்டிருக்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, மாந்திரிகம் அப்படின்னா என்ன, மாந்திரிகத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் மக்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. மிக்க மகிழ்ச்சி. முதல்ல மாந்திரிகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். இது எப்படி உருவாகும்னு பார்த்தீங்கன்னா, முதல் நம்ம எதிரி உருவாகிறான். அந்த எதிரி யாராக இருக்க முடியும்? நம்மளுக்கு அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை கூட பழகின ஃப்ரெண்டாக இருக்கலாம். அது எதுக்கெல்லாம் அவங்க மாந்திரிகத்தை நாடி போவாங்க, நம்மளுக்கு வைப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. மாந்திரிகங்கிறது நம்மளுக்கு எதிரியானவனால் ஒரு விஷயம் தீய செயல்கள் செய்யப்படுறது அப்படிங்கிறது தான் மாந்திரிகம். அப்போ நம்மளை மாதிரி இருக்கிறவங்கள நாடி போய் சில கெட்டது செய்கிறவங்க இருக்கிற வரைக்கும் நல்லது செய்கிற மக்களும் இருக்காங்க. இப்போ அந்த மாந்திரிகங்கிறது ஏன் செய்கிறாங்கன்னா பொறாமை, போட்டி. முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்கெல்லாம் போட்டி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காதலால் பிரச்சனை ஏற்பட்டுச்சு, ஜாதி பிரச்சனை, சரிங்களா, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம், அண்ணன் தங்கச்சிக்குள்ள பிரச்சனைகள், சொத்து கரெக்டாக பிரிக்க மாட்டாங்க, இல்லை நான் ஒரு நல்ல சிறப்பாக ஒரு நல்ல சமூகத்தில் ஒரு பொசிஷனுக்கு வரணும், இவங்க எல்லாம் மாந்திரிகத்தை நாடுவாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வித்தியாசமான செயல்கள் செய்ய முடியும். ஏன் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிரகங்கள் அப்படிங்கிறது மேட்ச் பண்ணி தான் மாந்திரிகத்தை எடுக்கிறோம். அதே மாதிரி சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன மாதிரி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, மூலிகைகள் யூஸ் பண்ணலாம், கிரகங்கள் மேட்ச் பண்ணி மூலிகை சவ நிவர்த்தி பண்ணி அந்த மூலிகையும் கிரகத்தையும் நம்ம மந்திர பிரயோகம் பண்ணி தான் ஒரு பிளாக் மேஜிக்கோ இல்லை மாந்திரிக பிரயோகமோ நம்ம பண்ணுறோம். அது யாருக்கெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம எதிரி யார், அவன் நாடி நம்மளை நாடி சொல்கிறவங்களுக்கு எதிரி கரெக்டான பர்சனா, அவனுக்கு நம்ம செய்யலாமா அப்படிங்கிறத நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இதுலேருந்து காப்பாற்றவும் முடியும். மாந்திரிகங்கிறது நம்மளுக்கு தீமை தான் செய்ய முடியுமானா கிடையாது, நல்ல விஷயங்களும் செய்ய முடியும், அதில் தப்பிக்கவும் முடியும். பில்லி, சூனியம், ஏவல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிரந்தர தீர்வு உண்டா? கண்டிப்பாக இருக்குது. இந்த ஏவலால் பாதிக்கப்பட்டவர், அது நான் சொன்ன மாதிரி அந்த மாந்திரிகங்கிறது நம்ம யாருக்கெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த ஏவல்கள் ஏன் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஏவலாங்கிறது உன்னோட டேட் ஆஃப் பர்த் வயசில் ஜாதகம் நீச்சமாக இருக்கணும். அந்த கட்டங்கள் மேட்ச் ஆகாமல் உங்களுக்கு கெடுப்பலன் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதிரி பிரயோகங்கள் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது நம்மளுக்கு எஃபெக்ட் அதிகமாகும்.
அப்போ இந்த மாந்திரீகத்துலேருந்து தப்பிக்க முடியுமா? நான் நிச்சயமாக முடியும். ஏன்னாக்கா நம்மளுக்கு வந்து பூமி வந்து சுழட்டிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி அந்த கிரகங்கள் மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது நல்ல கிரகம் நல்ல டைம்னு வரும்போது நம்மளுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வேலை செஞ்சோம்னா அந்த மூலிகைகள் கொண்டு இறை சக்தியை கொண்டு நம்ம மந்திரங்களை பிரயோகப்படுத்தி அதே மாதிரி அவங்க ஆப்போசிட்டில் நம்மளுக்கு எப்படி செய்கிறாங்களோ அதை ரிவர்ஸில் செய்வோம். நம்ம ரிவர்ஸில் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கரெக்டான பொசிஷன் கிடைக்கும், நம்ம ஜெயிப்போம். அதில் மாந்திரிகம் வந்து வைக்கவும் முடியும், அதே மாதிரி அதை கிளியர் பண்ணுறதுக்கும் நம்ம மந்திர பிரயோகங்கள் அப்படிங்கிறது பண்ண முடியும். மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா அவனுக்கு வித்தியாசமாக சொல்லவே முடியாது அவனால். எனக்கு நிறைய பேர் மென்டலி டிப்ரெஷனே ஆயிடுவாங்க. எனக்கு வந்து ஏதோ பண்ணுது, யாரும் நம்பவே மாட்டாங்க. அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளோட நம்பிக்கைக்கு நம்மளோட சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அந்த மாதிரி தான் மாந்திரிகத்தினால பாதிக்கப்படுறாங்க. அந்த மக்களை நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு இறை சக்தி வேணும். முதல்ல பஞ்சபூதங்களோட கோட்பாடு வேணும். அவனோட பர்த் வீஸில் கிரகங்கள் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு சித்த பெருமக்கள் குறிப்பிட்டு ஓலைச்சுடிகளில் கொடுத்துட்டு போயிருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த மூலிகைகளை வந்து சர்ச் பண்ணி எடுத்து சாப விமோச்சனம் பண்ணி நம்ம வந்து அந்த மாந்திரிகத்தை நம்ம கிளியர் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், தீர்வும் கிடைக்கும், நிரந்தர தீர்வு கிடைக்கும். திருமணத்தால் பிரச்சனை உள்ளவர்கள் மாந்திரிகம் மூலம் சரி செய்ய முடியுமா? திருமணம் அப்படிங்கிறது வந்து நடக்காமல் போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னாக்கா அவங்களோட வேலையாக இருக்கலாம், இல்லைனாக்கா அவங்களோட சூழ்நிலை வாடகை வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கலாம், இல்லை வேறு பொண்ணு காதலிச்சு ஏமாத்திருக்கிறதா இருக்கலாம், இல்லைனாக்கா இவங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சா இவங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னா ஏதோ ஒன்று எதிர்பார்ப்புங்கிறது இருக்குது. அப்போ அந்த எதிர்பார்ப்பு என்ன? மக்கள் வந்து ஒரு கலை இழந்த மாதிரி கூட இருப்பாங்க. நம்மளுக்கு என்னன்னா தீய வேலைகளில் நம்ம ஈடுபடும் போது இப்போ யாருமே வந்து நார்மலாக வந்து கரெக்டான பர்சனாக இருக்காங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர்கிட்ட நிறைய பழக்கங்கள் இருக்குது. பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், தீய பழக்கங்கள்ங்கிறது நிறைய இருக்குது. இறை சிந்தனைங்கிறது வேணும். அந்த தீய பழக்கங்கள்லேருந்து மீண்டு வரணும். உங்களுக்கு வந்து அந்த கல்யாணங்கிற விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பாக இறை சக்தி மந்திரங்களை கொண்டு நம்ம வந்து உங்களுக்கு ப்ரொசஸரான ஒரு தாந்திரிகமான முறையில் உங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்கிற மாதிரி பண்ண முடியும். அவங்க பெண்ணு வீட்டார் என்ன எதிர்பார்க்குறாங்க, இல்லை பெண்ணு வீட்டார் ஆனால் ஆண் வீட்டார் என்ன எதிர்பார்க்குறாங்க, உங்கள் ப்ராப்பர்ட்டியா, இல்லை வந்து உங்களோட கெரியரா, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற ஜாபா, என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதை வச்சு கூட உங்களுக்கு வந்து நம்ம மேரேஜ் நல்லபடியாக நடக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கும் சிறப்பான விஷயம் என்னென்னா முகவசியம் வேணும். இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம், அந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா தான் அதை நம்ம வந்து வாங்கிப்போம். அதே மாதிரி தான் கணவன் மனைவி அப்படிங்கிற நம்மளுக்கு நல்ல ஒரு துணைவி வேணும், நல்ல ஒரு துணைவன் வேணும் அப்படின்னா அவங்க மனசில் நம்ம இடம் பிடிக்கணும். அதுக்கு பார்த்த உடனே அட்ராக்ஷன் ஆகணும். அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். யாருக்கு பிளாக் மேஜிக் வேலை செய்யும்? நல்லா கேள்வி. பிளாக் மேஜிக் வேலை செய்கிறவங்களுதுங்கிறது ஃபஸ்ட்டு கொஷன் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். என்னென்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு பய உணர்வு ஏற்படுறது. நைட்டில் வேலை பார்க்க இப்போ மேக்ஸிமம் பயப்படுறதுங்கிறது குறைஞ்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு நம்ம கணிக்க முடியாது. பயப்படுறதுங்கிறது ஃபஸ்ட்டு விட்டுருங்க. அதே மாதிரி எந்தெந்த டேட் ஆஃப் பர்த்லெலாம் பிறந்திருக்கிறவங்க, எந்த மாதிரி வந்து நாட்களில் பிறந்திருக்கிறவங்க, ராகு காலத்தில் பிறந்திருக்கிறவங்க, அமாவாசையில் பிறந்திருக்கிறவங்க, கிரகண நேரத்தில் பிறந்திருக்கிறவங்க, இல்லை வந்து எல்லா கிரகங்கள் சேர்கிற நேரத்தில் வந்து பிறந்திருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து நம்ம பிளாக் மேஜிக் செய்ய முடியும். அதே மாதிரி அவங்க சிறப்பாகவும் வளருவாங்க. சமூகத்தில் வந்து ஒரு நல்ல பொசிஷன் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. மயான பூஜை என்றால் என்ன? மயான பூஜைங்கிறது வந்து மாந்திரிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறப்பான விஷயந்தான் சொல்லுவேன். ஏன்னாக்கா இருட்டை சூஸ் பண்ணி தான் வந்து மாந்திரிகம் பண்ணுறாங்க. அப்போ மயான கொள்ளை அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா மாசாணி தை சொல்லலாம், காளி சொல்லலாம், பைரவி சொல்லலாம். நிறைய அகோர தேவதைகள் எல்லாமே நைட்டு பூஜை தான் விரும்புவாங்க. ஓகேங்களா? நைட்டு பூஜையில் வந்து நம்ம வந்து பலி கொடுக்கறது, அவங்கள வந்து ஆஹ்வானம் பண்ணுறது, நம்ம அவங்கள வந்து திருப்தி சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிறது இருக்குது. அப்போது அங்கே வரக்கூடிய மக்கள் வந்து மக்களும் ஒவ்வொரு விண்ணப்பம் வச்சுருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரே கோரிக்கைங்கிறது இருக்காது. அவங்க வேண்டுதல் வச்சு தான் அந்த பூஜைகளில் வந்து கலந்துப்பாங்க. அந்த பூஜைகள் வேண்டுதலில் கலந்துக்கும் போது
அவங்க என்ன நினச்சி போகிறாங்களோ, என்ன விருப்பத்துக்காக வேண்டுதல் வைக்கிறாங்களோ அனைத்துமே அந்த தேவி வந்து நிறைவேற்றுவா. இதுதான் வந்து அதான் மயான காளியோட மயான பூஜைங்கிறது வந்து ஒரு சிறப்பான பூஜைன்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து ராகு கேது தோஷங்கள் இருக்கிறவங்க இந்த மயான பூஜைகளில் கலந்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து நிவர்த்தி ஆகும். இப்போவும் வந்து மேல்மறைன்னு அங்காள பரமேஸ்வரிக்கு அமாவாசைக்கு அங்கே திருவிழா மாதிரி வந்து மயான பூஜை நடக்குது. நீங்கள் வந்து போனீங்கன்னா தாராளமாக தரிசனம் பண்ணலாம். ஒவ்வொரு அமாவாசைக்கு 12 மணிக்கு அந்த அம்மாவை ஊஞ்சலில் ஏற்றுவாங்க. அதாவது அந்த ஊஞ்சல் நேரத்தில் என்ன எல்லாம் விண்ணப்பம் வைக்கிறாங்களோ, என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு தோஷங்கள் இருக்கோ எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் நாங்களும் பார்த்துட்ருக்கோம், நாங்களும் சொல்லி அனுப்பிட்டுருக்கோம். நிச்சயமாக நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள், சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். மிக்க மகிழ்ச்சி. பில்லி சூனியம் ஏவல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிர் போக வாய்ப்பு இருக்கிறதா? உயிர் முதல்ல வந்து ஏவல் செய்கிறதுங்கிறதே வந்து தவறான ஒரு விஷயம். மக்கள் வந்து அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுதல். மனுஷனுக்கு கேடு செய்யக்கூடாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து பணம் காசுன்னு வரும்போது அது நிச்சயமாக நிறைய பேர் இறங்குறாங்க, செய்கிறாங்க. எல்லாருக்குமே பணம் தான் காரணம். அப்போது இது செய்யும்போது நம்மளுக்கு உயிர் பாதிப்பு வரும்னா ஒவ்வொரு மாந்திரிகனும் வந்து உண்மையாக வேலை செய்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட குடும்பத்துக்கே தான் சொல்லுவாங்கன்னா, திரும்பி வரதா இருந்தால் நான் உங்கள் வீட்டுக்கு, திரும்பி வரலன்னா 4 பேர் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்குவாங்க. அதில் நிறைய உயிர் ஆபத்துகள் இருக்குது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கிட்ட மோதும்போது அவங்க வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் போக முடியும். அதே மாதிரி தனக்குள்ளே ஏற்றுக்கிட்டு தான் அது வந்து நம்ம இறக்க முடியுமே தவிர்த்து டைரெக்டாக யாருக்குமே வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. இதுதான் நிற்கிது அப்படின்னு யாருமே ப்ரூவ் பண்ணதில்லை. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது, ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பேய் பிசாசு மோகினி செய்வினை அப்படி என்றால் என்ன? மோகினிங்கிறவங்க நம்ம போன பதிவிலேயே நான் மோகினி பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஆனாலும் இந்த பதிவில் சொல்கிறேன். மோகினி என்ன யார் அப்படின்னா, தீராத ஆசைகளில் கல்யாணம் ஆகாத கன்னி கழியாத பெண்கள் இருக்கிற பெண்கள் தான் வந்து மோகினியாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். மோகினியை வந்து வசப்படுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக வசப்படுத்தலாம். அது ஆண்களுக்கும் வசமாகும், பெண்களுக்கும் வசமாகும். பெண்களுக்கு எப்படி வசமாகும்னா, எங்களை மாதிரி வந்து இறை சக்தி தெரிஞ்சவங்க, அந்த மந்திர பிரயோகம் பண்ணுறவங்க கிட்ட வசப்பட்டுருவாங்க. அதே மாதிரி வந்து ஆண் பிள்ளைகிட்ட அவங்களோட சேட்டைகள் அதிகமாக இருக்கும். எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும்னா, குறிப்பிட்ட ஏஜ் ஒரு 16லேருந்து 18 வயதுக்குள்ள பசங்களுக்கு வந்து இது அட்டாக் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க அப்போ தான் பருவம் அடைவாங்க. அந்த பருவம் அடைகிற ஏஜில் வந்து இதுக்கு சீக்கிரம் வந்து விருப்பப்படும், அவங்கள வந்து தொடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஏன்னா ஹாஸ்டலாக இருக்கலாம், அவங்க வெளியூரில் தங்கி படுக்கலாம், அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னு தெரியாது. தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் கண்டிப்பாக இதோட தாக்கங்கள் ஏற்படும். மாந்திரீகம் செய்பவர்கள் அமாவாசை அன்று செய்வது ஏன்? மாந்திரீகம் அமாவாசைனால செய்கிறதுனால நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். என்னென்னா, சனி பகவானும் வந்து கற்பால் உருவாக்கப்பட்ட ஒரு நிழலால், ஓகேங்களா, சாயா தேவியோட புத்திரர் அப்படின்னு சொல்லப்படுது. சனியோட தோஷம் இருந்தாலும் சரி, ராகு கேது வந்து பாதி முண்டமே இல்லாதவங்க. ஏன்னா அமிர்தம் குடிக்க போய் அவங்கள என்ன சொல்கிறது, விஷ்ணு பகவான் வந்து தலை வெட்டும் போது தலை தனியாக முன்னம் தனியாக இருந்துச்சு. அவனுக்கு மரணம் இல்லை, ஏன்னா அவன் வந்து தன்னோட வாயால் முழுங்கினா வெளியே போயிடும். அதே மாதிரி உடம்பால் வந்து அவனால் எதுவும் செய்ய முடியாது. இது ரெண்டும் சேராமல் தான் வேலை பார்க்குது. அப்போது மூளை ஒரு செயல்பாடு, ஆட்டு ஒரு செயல்பாடு. ஆட்டுக்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி இல்லை. இவங்க 3 பேரும் வந்து இறைவில் வந்து ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அவங்கள சாந்திப்படுத்துறதுன்னா நம்ம அமாவாசை காலகட்டங்கள் தேர்ந்தெடுப்போம். அமானுஷ்யம் அருள்வாக்கு செய்வினை மூன்றில் உள்ள வேறுபாடு என்ன? சரி, முதல்ல நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா, ஜோதிடம் என்பது வேற, அருள்வாக்குங்கிறது வேற. மாந்திரிகம் என்பது முற்றிலும் இதுக்கும் அதுக்கும் எதுக்குமே 3க்குமே சம்மந்தம் இல்லை. ஜோதிடம் என்பது பார்த்திங்கன்னா, நீங்கள் அவங்களோட அன்னைக்கு பிறந்த அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ராசி கட்டங்கள், அந்த கிரகங்கள் எங்கே இருக்கோ அது போட்டு ஒரு கணிச்சு இவன் இந்த ஃப்யூச்சர் கட்டத்தில் இப்படி வாழ்வான் அப்படின்னு கணிக்கிறது தான் ஜோதிடம். அருள்வாக்குங்கிறது என்னென்னா, சின்ன சின்ன தெய்வ வழிபாடுகள் இருக்கும்.
அந்த இறைவன் இறை சக்தி இறங்குனுச்சு அப்படின்னு தானாக குறி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து சிலது வந்து எப்படின்னா அவங்க சொல்கிறதுக்கு இந்த ஜோதிடர் கணிச்சிருக்கிறதுக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா இவன் சொல்லியிருப்பான், ஒரு வாரத்தில் உனக்கு மாற்றங்கள் நடக்க போகுது, ஏதோ ஒரு வேலை கிடைக்க போகுதுன்ட்டு. அதே தான் இவங்களும் பண்ணுவாங்க. இவங்க என்னென்னா அருள்வாக்கா சொல்லுவாங்க. அருள்வாக்கா சொல்லும் போது என்னாகனா ஜோதிடன்னு சொல்கிறதுக்கு இவங்க சொல்லியிருக்கிறதுக்கு அந்த கிரகங்கள் மாறுபாடாகும்போது மேட்ச் ஆகும். அதனால் வந்து ஜோதிடமும் அருள்வாக்குங்கிறது வந்து வேறு வேறு தான், ஒன்றும் சேர்க்க முடியாது. இது ரெண்டுக்குமே வந்து தொடர்வே இல்லாத ஒரு விஷயந்தான் மாந்திரிகம். மாந்திரிகத்தில் என்னெல்லாம் செய்ய முடியும்னா, நம்ம வந்து நேருக்கு நேராக சந்திக்க முடியாத ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு நிறையவே இருக்குது அந்த பிரபஞ்சத்தில். நம்ம இந்த திரைக்கண்களால் பார்க்க முடியாத விஷயங்களை பார்க்கக்கூடியது தான் மாந்திரிகம். அதுக்கு என்ன தேவை நம்மளுக்கானா, நிறைய மந்திரங்களை வந்து நம்மளுக்குள்ளே வந்து பயிற்சி பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி என்னென்ன மூலிகைகள் யூஸ் பண்ணி மாந்திரிகம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும். சித்தர்களும் முனிமார்களும் மன்னர்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்த முறையில் தான் வந்து நம்மளுக்கும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்குற விஷயம் எல்லாம் பொக்கிஷமானது. மாந்திரிகங்கிறது வந்து கடல் மாதிரி, அதில் ஒரு உயிர் எடுக்கவும் முடியும், ஒரு உயிரை வந்து கொல்லவும் முடியும். ஆனால் மேக்சிமம் ஒரு உயிரை வந்து எடுக்கிறது நம்மளுக்கு உரிமை இல்லை. அந்த இறைவன் தவிர்த்து வேறு யாருமே ஒரு உயிரை எடுக்கக்கூடாது. நம்ம வந்து மாந்திரிகம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வேலைகளால் பாதிக்கப்பட்டவங்கள மீட்டெடுக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த மாந்திரிகத்தை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி குரானின் முறையிலும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, ரசூலுல்லாவுக்கே வந்து அவரே வந்து தன்னோட கைப்பட வந்து இறை சக்தியால் எழுதி வச்சுருக்காரு. என்ன எழுதி வச்சுருக்காரு? என்னோட நெகை எடுத்தாங்க, முடி எடுத்தாங்க, என்னோட துணி எடுத்தாங்க, எனக்கு இஜாயத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இஜாயத் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? அந்த ஷிர்க்குங்கிறது ஏற்பட்டுச்சு, நான் மரணத்தையே சந்தித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து ஆயிஷா அம்மா வந்து இறைவன்கிட்ட கையேந்தும் போது இறைவன் வந்து சூரத்துல் பக்ராங்கிற ஒரு ஆயத்தை இறக்குறாரு. அந்த ஆயத்தை கொண்டு நம்ம அவருக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து துவா செய்து காப்பாற்றப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. மாந்திரிகங்கிறது வந்து மிகப்பெரிய பொக்கிஷத்தை நம்மளுக்கு முன்னோர்கள் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லுவேன். தேவதை வசியம் என்றால் என்ன? தேவதைகள் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு கணக்கு தெரியாதவங்கன்னு சொல்லலாம். முதல்ல வந்து இதில் நிறைய பிரிவினங்கள் இருக்குது. நம்மளை எப்படி இறைவன் படைச்சிருக்கானோ அதே மாதிரி வந்து கணக்கு தெரியாத தேவதைகளும் இருக்காங்க. தேவதைகள் மீன்ஸ் அவங்களை ஏஞ்சல்னு சொல்லுவாங்க, யக்ஷினிகள்னு சொல்லுவாங்க, கிந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை காந்தர்வ கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் வந்து அதாவது ரிஷிமார்களோட அவங்களோட துண்டோ கண்களோ பட்டு உருவாகிறவங்க தான் இவங்க யாருமே அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வசியப்படுத்த முடியாது. இவங்களை வசியப்படுத்தணும்னா இப்போ நம்மளே வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக ஒரு மோனில் அடைச்சி வச்சா நிற்கிறதுக்கு விரும்ப மாட்டோம். அந்த மாதிரி கட்டுப்படுத்தவும் முடியாது. அதே மாதிரி ஜின்களும் பல வகையான ஜின்கள் இருக்குது. நெருப்பால் ஆனப்பட்டவன் இருக்கான், நீரால் ஆனப்பட்டவன் இருக்கான், காத்தால் ஆகப்பட்டவன் இருக்கான். ஜின்களும் வந்து பல வகையான ஜின்கள் இருக்குது. இந்த யக்ஷினிகள் மோகினிகள் எல்லாம் வந்து வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் உள்ளவங்க. இவங்க யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் வசியம் ஆக மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு மோகினி வசியம் தரேன், ஒரு ஜின் வசியம் தரேன்னா அது நீ வச்சு சமாளிக்கிற அளவுக்கு நீ தைரியசாலியா சொல்லுங்கள். அதாவது அந்த மோகினிங்கிறவளை நீ சமாளிக்க முடியாது. அப்போது தேவகன்னிகளை நீ வந்து அவளோட தாக்கத்தையும் அவளோட பவரையும் சமாளிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து பவர்ஃபுல்லானவங்க. ஓகேங்களா? இந்த வசியங்கிறது வந்து நம்ம மூலிகைகள் வச்சு நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்களுக்காக செய்ய கொடுத்துது. அவங்க விருப்பப்பட்ட நம்மகிட்ட வருவாங்க. அது யார்கிட்ட வருவாங்க அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு நிறைய சித்த பெருமாக்கள் அதாவது தெய்வதைங்களே வந்து அவங்களுக்கு மடியில் படுக்க வச்சு தாளாட்டி சோறு ஊட்டிருக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? பரமஹம்சரெல்லாம் வந்து காளியை நேருக்கு நேராக பார்த்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
ஏன்னா அது வந்து அவங்களோட அன்பு, ஓகேங்களா, அவங்களோட பக்திக்கு கட்டுப்பட்ட வந்தவங்களே தவிர்த்து அவங்கள ஒரு வசியம் பண்ணி ஆட்சி செய்யலை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா. இந்த தேவதைகள் எல்லாம் வந்து நம்ம மேலே அன்பு, நம்ம நல்லவனாக இருக்கோம், மக்களுக்கு தொண்டு செய்கிறோம், நிறைய உதவிகள் செய்கிறோம், வயசானவங்களுக்கு நம்ம முடியாத விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம், எனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து பழகுறோம் அனும்போது தான் ஒரு தெய்வத்துக்கே நம்ம மேலே அன்பு வரும். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயமும் நம்மகிட்ட வந்து நாடி வர்றதுக்கு முயற்சி பண்ணோம். அதுதான் வந்து இறை சக்தி, இதுதான் வந்து தேவதைகள். மாந்திரீகத்தில் 7 கட்டு மர்மம் ரகசியம் என்ன? சரி, முதல்ல வந்து 5 கட்டு தான். ஏன் 5 கட்டுன்னு சொல்கிறேன்னா பஞ்சபூதங்கள் 5. அப்போ அந்த 5ஐயும் கட்டினாதான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுக்க முடியும். இந்த 5ஆவது தவிர்த்தா வேறு ஒன்று என்ன இருக்குன்னா நம்ம ஆன்மா கட்டு. ஆன்மா கட்டை தவிர்த்து வேறு என்ன இருக்குன்னா அவங்க பாரம்பரியமாக வந்திருக்கிற முன்னோர்களை தான் குலதெய்வமாக வழிபடுறாங்க, ஓகேங்களா. குலதெய்வமாக வர்றது அந்த முன்னோர்கள் தான். அந்த முன்னோர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக உயிர் தியாகம் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடன், எசக்கி இவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு மன்னர்கள் காலத்தில் எப்படி போர் வீரர்கள் இருந்து தைரியமாக உயிர் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட குலத்தை காப்பாற்ற, அதாவது என்னோட பேர பிள்ளைங்க, என்னோட முப்பாட்டன் தாத்தா எல்லாம் வழிபடும் போது அவரோட ஒரு உயிரை காக்க இவர் உயிர் விட்டிருப்பார் நேருக்கு நேராக. அப்போ அது எதோ வேணாலும் இருக்கலாம், அவங்கள தான் நம்ம வழிபாடுகள் செஞ்சிட்ருக்கோம், சரிங்களா. அப்போது நம்மளுக்கு அது வந்து மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். மாந்திரிகர்களை பார்க்க செல்லும் போது என்ன கொண்டு போக வேண்டும்? மிக்க ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் வந்து முதல்ல வரும்போதே கஷ்டத்தில் வரீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்து நீங்கள் நிறைய இது கொண்டுட்டு வரணும், அது கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரலாம், இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ வச்சே வந்து நம்ம அவங்களுக்கான எதிர்காலத்தை நம்ம கணிக்க முடியும், சொல்ல முடியும். இதுதான் வந்து அதாவது ஜோதிடர்களுக்கும் மாந்திரிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். அருள்வாக்கு சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு தெய்வமே வந்து உக்காந்து நேரில் இந்த இவர் இருக்காரு ஆனால் இவரோட கேரக்டர் முதற்கொண்டு இவங்களோட தலைமுறை முதற்கொண்டு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் மாந்திரிகனோட தன்மை. அதான் உண்மை. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.